என்னுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இவன் தான் உயர்ந்த யோகின்னு சொல்றான். யாரது? சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமாமதா அப்படின்னு சொல்றார். ஆத்மானுபயேன சர்வத்திர சமம் பஷ்யதியோ அர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமோமதா. யார் ஒருவன் மற்றவர்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தன்னுடைய இன்ப துன்பங்களாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன் தான் உயர்ந்த யோகின்னு சொல்றான். மற்றவங்க சந்தோஷப்படும் போது நம்ம சந்தோஷப்படணும், மற்றவங்க துக்கப்படும் போது நம்ம துக்கப்படணும். பரதுக்க துக்கின்னு சொல்லிட்டு பக்தர்களை சொல்றது உண்டு. பக்தர்கள் என்ன பண்றான் அப்படின்னா, மற்றவங்க கஷ்டப்படும் போது பார்த்து இவங்களும் கஷ்டப்படுறாங்க. நம்ம நேற்று இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். 5ஆம் அத்தியாயத்துல பண்டிதா சமதர்ஷனா அப்படின்னு சொல்லும் போது 6 விதமான நிலையை பத்தி பேசிட்டு இருந்தார். அதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சர்வபூத ஹிதேரதாக அப்படின்னு சொன்னார். கடைசி நிலையை பத்தி சொன்னார். ஆத்மாவை உணர்ந்து என்ன பண்றான், கடைசியில மற்றவங்க நன்மைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறான், மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை பத்தி பிரச்சாரம் பண்றான்னு சொன்னோம். சோ நம்ம ஆத்மாவை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலும், இல்ல நாம் ஆத்மாவை உணரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு ஒரு எளிய வழிமுறை என்ன தெரியுமா? மற்ற யோகத்தை பின்பற்றுறதை காட்டிலும் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறது தான். இதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்றான். சோ அப்படியா என்ன பண்றான் இவன் எல்லாருடைய சந்தோஷமும் தன்னுடைய சந்தோஷம் பார்க்க ஆரம்பிக்கிறான், மற்றவங்க துன்பத்தை தன்னுடைய துன்பமா பார்க்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து என்ன பண்றான், அவங்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். இது ஒரு வகையான அர்த்தம். இன்னொரு வகையான அர்த்தத்தை ராமானுஜர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட போறது கிடையாது. பக்கத்து வீட்டுல கல்யாணம் நடக்குது, உனக்கு ஏதாவது சந்தோஷம் வருதா? கண்டிப்பா வராது. இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்தே போயிடுறாங்க, அது உனக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்க போதா? கிடையாது. ஏன்னா உனக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. உங்க வீட்டுல யாரும் இறக்கலையே இல்லையா, பக்கத்து வீட்டுல இறந்துருக்காங்க. எப்படி மற்றவர்களுடைய இன்பம் உனக்கு இன்பத்தை தராதோ, மற்றவருடைய துன்பம் உனக்கு துன்பத்தை தராதோ, அது போல இந்த உலகத்துல வாழ கத்துக்கோன்னு சொல்றான். இங்க மற்றவங்கள்லாம் யாரு? இந்த உடல் தான் இல்லையா. இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானது கிடையாது, நம்முடைய கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடலுடைய இன்பத்தை நம்ம இன்பமா பார்க்காதீங்க, இந்த உடலுடைய இன்பத்தை நம்மளுடைய துன்பமா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது யோகத்தினுடைய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கொஞ்சம் யோசிச்சு இந்த கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா, நீ நேரம் சொன்னி இதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன், ஆனா இதெல்லாம் எதுவுமே சாத்தியமாகிற மாதிரி தெரியல. ஏன்னா என்ன தெரியுமா சொல்ற, எல்லாரையும் சாமா பான்னு சொல்ற, யாருக்கிட்டையும் பொறாமை வச்சுக்காதுன்னு சொல்ற, ஆனா என்னுடைய மனசு அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. ஏன்னா மனசு அப்படிங்கிறது இந்த சம புத்தி வர்றதே கிடையாது மதுசூதனா. இந்த மனசு என்னைக்குமே இவங்களை எதிரின்னு தான் பாக்குது, இவங்க நண்பன் தான் பாக்குது. மனசு என்னைக்கும் சஞ்சலம் அடைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லி, சஞ்சலமே மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருத்தம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோரிவ சுதுர்ஷ்கத்தம். நான் என்ன பண்ண முடியும், காற்றை கூட அடைக்கிறவன் மனசு அடக்க முடியாது போல தெரியலையே. மனசு அப்படிங்கிற என்னைக்கும் சஞ்சலம், என்னைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அதாவது தேல் கொட்டிய பைத்தியம் பிடிச்ச குரங்கு எப்படி இருக்கும், அதை போல என்ன இருக்கும், இந்த மனசு என்னைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனசை என்னால கட்டுப்படுத்தவே முடியாது, வாயில கூட நான் கட்டுப்படுத்துவேன், காற்றை கூட என்ன பண்ண முடியும் என்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்லி ஆகணுமே. கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. உண்மையில அதான் மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த கிருஷ்ணரே சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாகோ மனோ துஷ் நிகிரகம் சலம். அசம்சயம், சந்தேகமே வேண்டாம்ப்பா, இந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணரை, என்ன பண்றாரு, ஒத்துக்கிட்டார். ஆனா அந்த மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம்னு வேணா சொல்லலாமே தவிர அதை முடியாது அப்படின்னு சொல்றது சாத்தியம் இல்லை இல்லையா. ஏன்னா யாருமே முடியாத காரியத்தை கிருஷ்ணர் பேச போறது கிடையாது. முடியாத காரியத்தை பத்தி கிருஷ்ணர் ஏன் பகவத்கீதையில உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? மனசையே கட்டுப்படுத்த முடியாது, மனசையே கட்டுப்படுத்த முடியாது, முடியாத காரியத்தை பத்தி ஏன் கிருஷ்ணர் பேசுற? மனசை கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க அடுத்த வட்ட சொல்றாரு, அபியாசேனக்கு கௌந்தேய வைராகியன சகிருஹ்யதே அப்படின்னு சொல்றாரு. என்னது, உன்னுடைய அபியாசத்தினால, உன்னுடைய பயிற்சியினாலையும் வைராகத்தினால என்ன பண்ண முடியும், மனசை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்ற. பயிற்சி அப்படின்னா என்னது, தொடர்ந்து ஒரே விஷயத்த மறுபடியும் 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 பண்றதுக்கு பேரு பயிற்சின்னு சொல்றோம். வைராக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட பற்றின்மையோட நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல எதுக்கு பார்த்தாலும் சோம்பேறித்தனம் பண்றவங்க எதற்குமே லாக்கி இல்லை. இதை பண்றா, இதை பண்ண முடியாது சார், இதை செய்யறையாட, இதெல்லாம் என்னால எப்ப முடியும், இதெல்லாம் என்னால முடியாது, இது எனக்கு ஆகாது, என்னால இது ஆகாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் எதற்குமே லாக்கி இல்லை. என்ன பண்ணணும், துணிஞ்சு இறங்கிடணும். என்னதான் இருந்து பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், துணிஞ்சு இறங்கிடணும், முயற்சியை அவனுக்கு இருக்கணும். ஒரு சின்ன குருவி என்ன பண்ணுது அப்படின்னா, கடலுடைய ஓரத்துல
ஒரு கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, வெளில உணவு எடுக்கிறதுக்காக சேகரிக்கிறதுக்காக போயிடுச்சு, தண்ணிக்கு சேர்க்கறதுக்காக போயிடுச்சு. அந்த நேரமா பார்த்து சமுத்திரத்துல பெரிய அலை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கூட்டை சமுத்திரத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. கொண்டு போன உடனே அந்த குருவி பாக்குது, சின்ன குருவிதான், தன்னுடைய கூடு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது. வருத்தப்பட்டு எல்லாருக்கிட்ட கேக்குது எங்க இருக்குன்ட்டு. சமுத்திரத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே அந்த குருவி யோசிக்குதா, நான் என்ன பண்ண போறேன், இப்ப இந்த சமுத்திரத்தை வத்தடிச்சு என்னுடைய கூடை எடுக்க போறேன்னு சொல்லுதான். எப்படி வத்தடிக்க போறேன், தண்ணி இங்க உரியறது இங்க கொட்டுறது, தண்ணி இங்க உரியறது இங்க கொட்டுறது, இப்படி குருவி செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. குருவியே ரொம்ப சின்னதா இருக்கும், அது எப்ப தண்ணியை உறிஞ்சி இந்த பக்கம் கொட்டி மொத்த சமுதிரத்தையும் காலியாக்கி அது எப்ப போய் கூட எடுக்க போகுது. எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. வேலையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கவங்களால முடியாத வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாம் சிரிச்சாங்களாம். அப்ப மேல கருடன் பறந்து போயிட்டு இருந்தாரா. கருடன் பாக்குறாரு, இந்த விஷயத்த பாக்குறாரு. பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடேங்கப்பா, இந்த சின்ன குருவிக்கு என்ன ஒரு தைரியம் பாருங்க, இல்ல என்ன ஒரு மன உறுதி பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை பாருங்க. தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சு கூட முயற்சி விடல இல்லையா. சோ முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த முயற்சி பண்றாருன்னு சொல்லிட்டு கருடன் இறங்கி வந்துட்டாரு உதவி பண்றதுக்காக. இப்ப கருடன் சொல்றாரு, நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த தண்ணியை மொத்தத்தையும் வத்தடிக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன அடுத்த க்ஷணம் அந்த சமுத்திரராஜன் மேல வந்துட்டானா கூட கொண்டு கொடுத்துட்டான். ஏன்னா கருடன் நினைச்சா என்ன பண்ண முடியும், தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சிட முடியும். அப்ப பகவான் யாருக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னா, யாரு ஒருவன் முயற்சி எடுக்கிறானோ அவனுக்கு பகவான் கண்டிப்பா உதவி பண்ணுவார். முயற்சி எடுக்கல அப்படின்னா சோம்பேறிகளுக்கு பகவான் உதவி பண்ணவே மாட்டார். நான் எதுவும் பண்ண மாட்டேன், வீட்லயே உட்காந்துட்டு இருப்பேன், பகவான் எல்லாம் கொடுக்கணும்னா கொடுக்கவே மாட்டார். நான் எதுவும் படிக்க மாட்டேன், பகவானுக்கு பாஸ் மார்க் பண்ணவே மாட்டேன். நம்ம கடமையை நம்ம முயற்சி நம்ம என்ன பண்ணணும் செஞ்சிடணும். அதற்கு என்ன பண்ணுவார் பகவான், கண்டிப்பா நம்மளுக்கு அதற்கு உண்டான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீர்வான்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, என்ன பண்றேன், உன்னால முடியும்பா, இது பயிற்சினால இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படி பயிற்சி இல்லை அப்படின்னா மனசை கட்டுப்படுத்த முடியாதனால யோகத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சோட என்ன பண்றான் அர்ஜுன், நீங்க அடுத்த கேள்வி கேட்கிறார். என்னமோ தெரியல, பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுன் இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போல இருக்கு அவனுக்கு கூட. என்ன பண்ற, அடுத்த கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா, நீ சொன்னி இந்த யோகத்தை தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு மனசு அவ்வளவு சீக்கிரமா கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல. என்னுடைய 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 கேள்வி என்ன தெரியுமா, இப்ப நான் ஒருவேளை யோகத்தை பயிற்சி பண்றேன். யோகத்தை பயிற்சி பண்ணிட்டு நடுவுல என்ன பண்றேன், யோகத்தை என்னால முழுமையா வெற்றி பெற முடியல. வெற்றி பெற முடியாதனால என்னால ஒழுங்கா உலக வாழ்க்கையும் வாழ முடியல, இந்த பக்கம் யோகத்திலையும் முன்னேற முடியல. 2 கட்டான போயிடுவோனே, என்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறான். ஒண்ணு, நார்மலால வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம், உலக வாழ்க்கையில வாழ்ந்துருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட சந்தோஷம் வாழ்ந்துருக்கலாம். இல்ல இந்த பக்கமாவது ஆன்மீகத்தை ஒழுங்கா பயிற்சி பண்ணிருக்கலாம். இந்த பக்கமும் சரியா இல்ல, ஆன்மீகத்தையும் சரியா பயிற்சி பண்ணல, யோகத்தையும் சரியா பயிற்சி பண்ணல. அப்ப அவனுடைய கதி என்னவா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றான், கிருஷ்ணன் கேட்கிறான். ஏன்னா நம்மளும் இப்படிதான் இருக்கோம். நம்ம பக்தி செய்யணும் அப்படின்னா ஒரே மாதிரி பக்தி செய்யறது கிடையாது. நம்முடைய பக்தி ஒரு சில நாள் ரொம்ப நல்ல கனமா இருக்கு, ஒரு சில நாள் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு. சோ அப்படி கேட்கும் பொழுது கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, பார்த்தனைவ அமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கஷ்டித் கர்த்தபி துர்கதம் தாத்த கச்சதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணன் அர்ஜுன கூப்பிடுறாரு. எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு, தாத்த கூப்பிடுறாரு. தாத்த அப்படின்னா ஹே மை டியர் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இல்ல ஹே சின்ன பையா அப்படின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ரொம்ப செல்லமா கூப்பிடுறானு. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேடா, இந்த கேள்வி நீ கேட்கலாமா, நான் கைவிட்டுருவேனா? இந்த உலகத்துல ஒருவன் நல்ல காரியத்தை பண்ணாவே அவனை கைவிட மாட்டேன். நாம் நல்ல எண்ணத்தோட, நல்ல புத்தியோட, நல்ல குறிக்கோளோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காரியத்தை வீணடிக்கவே விட மாட்டாங்க கிருஷ்ணன். அந்த காரியத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்திடுவார். அப்படி நல்ல காரியத்தை பண்றவங்களே நான் கைவிட மாட்டேனே, யோகத்தை பண்றவன் நான் ஏன் கைவிட போறேன்? ஏன்னா ஒருத்தன் யோகத்தை பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா பண்ண போறேன் நானு, அவன் யோகத்துல முழுமை அடையல. அப்ப என்ன தெரியுமா பண்ண, அவனுக்கு 2 விஷயம் கொடுக்குறேன். ஒன்று, நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கலோகத்தை கொடுக்குறேன். சொர்க்கத்தை அனுபவிச்சு என்ன பண்றாங்க, மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவனை அப்படியே விட்டுறது கிடையாது. அவனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, பிராப்ய புண்ணியான் கிருதம் லோகான் உசித்வா சாஸ்வதா சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயதே சொல்லி சொன்னார். அவனுக்கு நல்ல குடும்பத்துல பிறவை கொடுக்குறேன், சுச்சீனா நல்ல குடும்பத்துல பிறவியை கொடுக்குறேன், ஸ்ரீமதாம் நல்ல அழகை கொடுக்குறேன், கேஹே நல்ல செல்வத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன்.
அப்ப இந்த உலகத்துல யாராவது நல்ல குடும்பத்துல பிறந்தோ, நல்ல அழகோட இருந்தாங்களோ, நல்ல செல்வத்தோடு இருந்தாங்களோ, என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல யோகத்தை செய்து, அதுல முயற்சியில விடுபடாம என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். எல்லாரும் கிடையாது. ஒரு சிலர் இருந்திருக்கலாம். எதற்காக கிருஷ்ணர் அதை கொடுக்குறாரு தெரியுமா? ஏன்னா, அடுத்த பிறகு என்ன பண்ணணும்? எங்க விட்டானோ அதை தொடங்க ஆரம்பிக்கணும். அவன் மறுபடியும் வந்து பிறந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து மறுபடியும் காசு பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருந்தான்னா அவனால யோகத்தை தொடர முடியாது. அதனால ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கையை கிருஷ்ணர் ஏன் கொடுத்திருக்கார்? ஒருத்தனுக்கு வந்து ஒரு அழகான உடம்பு கொடுத்திருக்கார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா அதை நீங்க துஷ்பிரயோகம் பண்றதுக்காக கொடுக்கல. உங்களுக்கு இதெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்ப என்ன பண்ணுங்க? இதை வச்சுக்கிட்டு நீங்க பகவானை சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எண்ணத்துல தான் கொடுத்திருக்காரே தவிர, இதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நான் என்ன பண்றாங்க? இன்னைக்கு மக்கள் பொதுவா நிறைய செல்வந்தர்கள் என்ன பண்றாங்க? தவறு பண்றாங்க. செல்வம் இருக்குன்ற செருக்குல என்ன பண்றாங்கன்னா பகவானே மறந்து போயிடுறாங்க. செல்வம் உங்களுக்கு பகவான் ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னா அவரை அதிகமா நினைக்கிறதுக்கு, அவருக்கு சேவை பண்றதுக்கு, அவரை மறக்கிறதுக்காக கிடையாது. அவர் மறந்தீங்கன்னா மறுபடியும் பகவான் உங்களுக்கு அடுத்த பிறவில இதை கொடுக்க போறதே கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதான் சொல்றாரு. இப்படியாக என்ன பண்றான்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் பகவானை பற்றிய ஞாபகத்துல பூர்வ ஜென்மத்துல எங்க விட்டானோ அதை இங்க ஆரம்பிக்கிறான்னு சொல்றான். நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பிறக்கும் போதே ரொம்ப சின்ன வயசுல என்ன பண்ணும்? ரொம்ப சீக்கிரமா நிறைய விஷயங்களை கத்துக்கும். மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பக்தியா இருந்தாலும் சரி. ஒரு சில குழந்தைகள்லாம் சொல்லி கொடுத்தா ரொம்ப சீக்கிரம் படிச்சுக்கும். நம்மளுக்கே கூட பக்தி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமா பக்தி எடுத்துப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு போன பிறவில இருந்து வந்த வாசனை. இப்ப நாங்க வந்து சிவனை கும்பிடக்கூடியவர்கள் தான். லிங்காயத்து சொல்லி சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? கழுத்துல லிங்கத்தை போட்டுட்டு இருப்போம். கழுத்துல தினசரி லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவோம். காலையில சாயந்தரம் தினசரி லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவோம். ஸ்கூலுக்குலாம் அப்படிதான் போயிட்டு இருந்தோம். பட்டை போட்டுட்டு தான் போயிட்டு இருந்தோம். திருநூறு வச்சுக்கிட்டு. ஆனா என்னமோ தெரியல, நாங்க முதல் முறையா இஸ்கான் டெம்பிள் போனோம். கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போனோம். போன உடனே எங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. எங்களுக்கு யாரும் எதுவும் பிரச்சாரம் கூட பண்ணவே இல்லை. யாரும் எங்களுக்கு உபன்யாசம் பண்ணவே இல்லை. போன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு எங்க முகத்தை கழுவணும். எங்களுக்கு இந்த நாமத்தை போட்டு விட்டோம்னு சொல்லி சொன்னோம். எனக்கு நாமத்தை போட்டு விட்டாங்க. கழுத்துல இந்த துளசி மாலை போடணும்னு சொல்லி சொன்னோம். துளசி மாலையை போட்டு விட்டாங்க. எங்களுக்கு இந்த மாலை கொடுங்களேன், ஜப்ப மாலை கொடுங்களேன்னு சொல்லி கேட்டேன். ஜப்ப மாலை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நாங்க சொல்றது இங்க வந்து 2001 போனது. 2001 நாங்க சேலத்துல இருக்கும்போது சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப முதல் முறை அந்த இஸ்கான் டெம்பிள் போனோம். என்னன்னே தெரியாது. எதனால இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப பிடிச்ச கிருஷ்ணர் இது வரைக்கும் விடவே இல்லை. சோ என்ன தெரியுமா அர்த்தம்? போன பெருவில எங்கேயோ அது கண்டினியூ இருக்கு. அதை போலதான் நம்ம என்ன பண்ண நிறைய பேருக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற போன பிரிவுல இருக்கும்போது இந்த பிரிவுல ரொம்ப சுலபமா எடுத்துப்பாங்க. இப்ப நம்ம பகவத்கீதை கிளாஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா 1000 பேர் என்ரோல் பண்ணாங்க. அட்டன் பண்றது என்னமோ 250 பேர் 300 பேர் தான். காரணம் என்னது? இவங்களுக்கு போன பிறகுடைய வாசனை இருக்கு. எப்பயோ பகவத்கீதை கேட்ட வாசனைக்கு என்ன பண்றாங்க? இந்த பகவத்கீதைன்னு பேர் கேட்ட உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க? இதை கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. இங்க இப்ப கேட்கவும் செய்யறாங்க. அதான் நம்ம பாக்குறோம். இதுபடி போன பிறவில என்ன இருக்கு? இந்த ஞானமானது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட யோகியா ஏதோ அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு. ஒருவனுக்கு இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தோடு இருக்கக்கூடிய தபஸ்விகளை காட்டிலும், ஞானிகளை காட்டிலும், ஞானி இந்த உலகத்துல சிறந்தவன். சாதாரண மனிதர்களை காட்டிலும் ஞானி சிறந்தவன். யுக்தக. அந்த ஞானியை காட்டிலும் கர்மயோகி சிறந்தவன். யுக்த தரக. ஏன்னா அவன் என்ன பண்றான்? புத்தியோட கடமைகளை செய்யறான். யுக்த தமகன்னு சொல்லி சொல்றாரு. யாரு அப்படின்னா, யாரு ஒருவன் என்னோட இணைஞ்சிருக்கானோ அவன் இதை விட சிறந்தவன் அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர் 46ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு தபஸ்வி அப்படின்றவன் வந்து சாதாரண மனிதர்களை காட்டிலும் சிறந்தவன். தபஸ்வியை காட்டிலும் சிறந்தவன் ஞானி. ஞானியை காட்டிலும் சிறந்தவன் யோகின்னு சொல்லக்கூடிய இந்த நிஷ்காம கர்ம யோகி அப்படின்னு சொல்லிட்டு 46ஆம் ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுன்னா அர்ஜுனன் பெருமூச்சு விட்டான். அப்பா, கிருஷ்ணர் உபன்யாசம் முடிச்சுட்டாரு. இப்ப நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கிறோம்? அப்பா முடிஞ்சு போச்சுடா உபன்யாசம், கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் கடைசியா இவெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் ஒரே ஒரு போட்டு உடைச்சிட்டார். என்ன சொன்னாரு? கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லி மட்டும் முடிச்சேன். இதுக்கான அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்க முடியாது. 47ஆம் ஸ்லோகம். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதஹ. அர்ஜுனா, நான் இது வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா யோகிகளை பத்தி? 2ஆம் அத்தியாயத்துல 72 ஸ்லோகம், 3ஆம் அத்தியாயத்துல ஒரு 40 ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயத்துல ஒரு 40 ஸ்லோகம், 5ஆம் அத்தியாயத்துல ஒரு 30 ஸ்லோகம், இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு மறுபடியும் தியான யோகத்துல ஒரு 40 ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா?
இதுல சொல்லப்பட்ட யோகிகள் எல்லாத்தையும் விட்டுரு. இது எதுவும் உனக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன், இனிமேல் சொல்ல போறேன் இல்லையா, அவன் தான் ரொம்ப சிறந்த யோகி. அந்த யோகியை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அர்ஜுன் நினைச்சா, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல கிருஷ்ணா, இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்து ஏன் இதை சொல்ற அப்படின்னா, அப்பதான் அதனுடைய கௌரவம் தெரியும். நம்ம எடுத்த உடனே உயர்ந்த பொருளை எடுத்து நீட்டிட்டோம்னா இவ்வளவுதானா சொல்லிடுவோம். சுத்த வச்சு நம்ம அலைய வச்சு கொடுத்தாதான் அவருடைய அர்த்தமே புரியும். ஒருவனுக்கு வைரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, வைரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு வைரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? டேரக்டா வைரத்தை எடுத்து காட்டினா இதான் வைரம் சொன்னா, இது என்ன வைரம், வெள்ளக்கல்லா தான் இருக்குன்னு நினைச்சுப்பான். அப்ப என்ன பண்ண, அவனுக்கு முதல்ல மண்ணுன்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கல்லுன்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கூழாங்கல்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிரானைட் கல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு உலோகம், அதாவது வந்து வெள்ளின்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், பித்தளைன்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், தங்கம்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வைரத்தை காட்டணும் அப்படின்னு. ஓ, இதுதான் வைரமா, இது இவ்வளவு இது இவ்வளவு மதிப்புள்ளதான், அப்பதான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். நேரா வைரத்தை காட்டினா புரியாது. அது போல பக்தி அப்படிங்கிற விஷயம் தான் கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்க வந்த விஷயம். நேரடியா பக்தியை சொல்லிக் கொடுத்தா மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, இவ்வளவுதான் பக்தியா நினைச்சுப்பாங்க. அப்ப என்ன பண்றாரு, இத்தனை வழிமுறைகளை சொல்லிட்டு, இத்தனை வழிமுறைகளை காட்டிலும் பக்தி உயர்ந்ததுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்ப பக்தி எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய பீட்டத்தை போட்டு கொடுக்குறாரு. கீழே என்ன பண்றாரு, அப்படியே நம்மள வந்து பிரஷரை மேல ஏத்தி 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 மேல என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஆசனத்தை, சிம்மாசனத்தை போட்டு அந்த சிம்மாசனத்துல ராஜா மாதிரி என்ன பண்றாரு, இந்த பக்தியை உட்கார வைக்கிறார்.